திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். 28. அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனைப் போலே என்றால் திருக்கோளூர் பெண் பிள்ளை. கதை சொல்ல ஆரம்பித்தாள். ராமானுஜரும் அவரது சீடர்களும் சேர்ந்து நாமும் இந்த கதையை கேட்போமா? அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனைப் போலே. இவ்வார்த்தை மகாபாரத நிகழ்வின் ஒரு பகுதியை விவரிக்கிறது. அஸ்தினாபுரத்தின் வேந்தனான திருதராட்டிரனும் சஞ்சயனும் ஒன்றாக குருகுலம் பயின்றவர்கள். இருப்பினும் இருவரிடையே பால்ய நட்புதான் மேலோங்கி இருந்தது. சஞ்சயன் உருட்டு மன்னன், திருதராஷ்டிரனின் நம்பிக்கைக்குரிய தேரோட்டியும் ஆலோசகரும் மற்றும் வேதவியாசரின் சீடரும் ஆவார். யாரு? இந்த சஞ்சயன் திருதராட்டிரன், அதாவது துரியோதனனோட அப்பா. அவரோட நண்பரும் தேரோட்டியும் அவருக்கு ஆலோசகராகவும் இருந்தார். மற்றும் வேதவியாசரின் சீடரும் ஆவார். யாரு? சஞ்சயன். இவர் கௌரவர்களின் சூதர் குலத்தைச் சேர்ந்தவர். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் மூழ்வது உறுதியானது. கௌரவர்களின் சார்பாக பாண்டவர்களிடம் தூது போகுமாறு திருதராட்டிரன் சஞ்சயனை கேட்டுக்கொண்டார். சஞ்சயனும் சம்மதித்தான். மகாபாரத போரில் திருதராஷ்டிரர், என்னால் என் மக்களுக்காக போர்க்களம் புக முடியாதே என வருத்தமுற்ற போது வியாசர் ஒரு உதவி செய்தார். இந்த வியாச முனிவரின் அருளால் திவ்ய திருஷ்டி எனும் தெய்வீக பார்வையை பெற்றார் திருதராஷ்டிரர். குருகுலத்தில் நடக்கும் யுத்த காட்சிகளை அரண்மனையில் இருந்தே காணும்படியான வரத்தை பெற்றார். இந்த யுத்த களத்தில் என்ன நடக்குதோ அதை நேரடியாக பார்க்கலாம். இப்போதைக்கு டைரக்ட் ரிலே பண்ணுறாங்களா அது மாதிரி. அப்போல்லாம் அதுக்கு அந்த இது இல்லை, ஆனால் அது வரமாக கிடைச்சிது. அதுக்கு பேர் திவ்ய திருஷ்டின்னு பேர். இப்போ அதை லைவாக பார்க்குற மாதிரி டிவிலேயே பார்க்குறோம். கண்ணில்லாத திருதராஷ்டிரர் தன் நண்பன் யார்? அவனோட நண்பன் சஞ்சயன். அந்த சஞ்சயனுக்கு தான் பெற்ற இந்த வரத்தை கொடுத்து யுத்த களத்தில் நடக்கும் காட்சியை நேரடியாக தெரிந்து கொண்டார். சஞ்சயன் இல்லை என்றால் கிருஷ்ணன் குருஷேத்திர போரில் காட்டிய விஸ்வரூப தரிசனம் திருதராஷ்டிரனுக்கு கிடைத்திருக்காது. குருஷேத்திர போர்க்களத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் போரின் நடுவில் கிருஷ்ணர் அருளிய பகவத்கீதையும் நேரடியாக கண்டு திருதராஷ்டிரனுக்கு உடனுக்குடன் விவரிப்பார் சஞ்சயன். கௌரவர்களின் படையுடன் நின்று உதவி செய்ய கிருஷ்ணனிடம் சஞ்சயனை திருதராஷ்டிரர் தூது அனுப்பினார். சஞ்சயன் கண்ணன் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். கண்ணனும் சஞ்சயன் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டவன். குருஷேத்திரத்தில் பாண்டவர்கள் தங்கி இருந்தனர். அங்கே கண்ணன், சத்யபாமா, அர்ஜுனன், திரௌபதி ஆகிய 4 ஒரே கட்டிலில் அமர்ந்து கொண்டு போர் நடைபெறுவதற்கான யுத்திகளை ஆராய்ந்து கொண்டிருந்தனர். கண்ணன் வாயிற்காப்போனிடம் எவரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று, மிகவும் முக்கியமானவர்கள் எவரேனும் வந்தால் என்னிடம் அனுமதி பெற்ற பிறகே அவரை உள்ளே அனுப்பலாம் என்று கண்டிப்பான ஆணை பிறப்பித்திருந்தார். வாயிற்காப்போன் எவரையும் உள்ளே அனுமதிக்கவில்லை. அந்த சமயம் அஸ்தினாபுரத்திலிருந்து சஞ்சயன் வந்திருந்தார். கண்ணனின் ஆணைப்படி சஞ்சயனை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை.
வாயிற்காப்போன் உள்ளே சென்று கண்ணனிடம் சஞ்சயன் வந்திருப்பதை தெரிவித்தான். சஞ்சயன் வரவை அறிந்த கிருஷ்ணர் சஞ்சயனை உள்ளே அனுப்புமாறு ஆணையிட்டார். சஞ்சயன் உள்ளே வந்தபோது கண்ணன், சத்யபாமா, திரௌபதி, அர்ஜுனன் ஆகியோர் அந்தப்புற மஞ்சத்தில் சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். மஞ்சம்னா அது கட்டில். அந்த கட்டில் அமர்ந்து படுக்கை அறையில், அதாவது அந்தப்புறம்னா பள்ளி அறை, பள்ளி அறைனா அதை படுக்கறை, பெட்ரூம். அதுல 4 பேரும் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த புறத்தில் அர்ஜுனனை பார்த்த சஞ்சயன் கிருஷ்ணனின் உதவி பாண்டவர்களுக்கு மட்டுமே என உணர்ந்து கொண்டான். சஞ்சயன் இறைவனை அந்த புறத்தில் கண்டதும் மெய்மறந்து திகைத்து விட்டான். உள்ளத்திலே இறைவனை உறைய வைத்த சஞ்சயன் இறைவனின் அந்தரங்கம் வரை செல்லும் வாய்ப்பை பெற்றான். அந்த கிடைத்தற்கரிய காட்சியை இறைவன் சஞ்சயனுக்கு கொடுத்தார். சஞ்சயன் மிக நல்லவன். அதனாலே தன் அந்தரங்க இடத்திலும் வரவேற்றார் கிருஷ்ணன். எவ்வளவுதான் முக்கிய பிரமுகராகவும் வேண்டப்பட்டவராகவும் இருந்தாலும் கூட நாம் அந்த நபரை வரவேற்று வரவேற்பறையில் அமர வைத்து பேசி அவருக்குரிய மரியாதை செய்து அனுப்புவதுதான் நமது வழக்கம். ஆனால் பள்ளியறை வரை, அதாவது படுக்கை அறை வரை யாரையும் அனுமதிக்க மாட்டோம். பள்ளி அறையில் கண்ணன், சத்யபாமா, அர்ஜுனன், திரௌபதி ஆகிய 4 ஒரே கட்டிலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது சஞ்சயனை உள்ளே வருமாறு ஆணையிட்ட கண்ணன் அனுமதி பெற்று சஞ்சயன் உள்ளே வந்தபோது கண்ணனின் மீது அர்ஜுனன் சாய்ந்து கொண்டு கால் மீது காலை வைத்து கொண்டு அளவலாவி பேசிக் கொண்டிருந்தான். சஞ்சயன் உள்ளே வந்தபோதும் கண்ணனும் அர்ஜுனனும் அதே நிலையில் இருந்து கொண்டே சஞ்சயனை வரவேற்றனர். 4 ஒரே கட்டிலில் அமர்ந்திருப்பதை பார்த்த பின்னும் சஞ்சயனுடைய உள்ளத்தில் எந்தவிதமான தவறான எண்ணங்களும் எழாது என கண்ணனுக்கு தெரிந்திருந்ததால் தான் சஞ்சயனை உள்ளே வர அனுமதித்தான் கண்ணன். சஞ்சயன் தாம் வந்த விவரத்தை கண்ணனிடம் தெரிவித்தான். பாண்டவர்கள் சார்பாக கண்ணன் கூறிய திருதராஷ்டிரரிடம் தெரிவித்தான். எந்த காரணத்திற்காக தூது வந்தாரோ அந்த விவரத்தை மட்டும் இரு தரப்பினரிடமும் தெரிவித்தான் சஞ்சயன். திருக்கோளூர் பெண் பிள்ளை சுவாமி ராமானுஜரிடம், நான் என்ன பகவானின் நம்பிக்கைக்குரிய சஞ்சயனைப் போல நான் இறைவனின் அந்தப்புறம் அந்தரங்கம் வரை செல்லும் பெயரை பெறவில்லையே சுவாமி என்கிறாள் திருக்கோளூர் பெண் பிள்ளை. வைத்தியமாநிதி பெருமாளின் நம்பிக்கையுடையவளாக இல்லையே. எனவே நான் இவ்வூரில் வாழ தகுதியற்ற நான் புறப்படுகிறேன் என்றாள். என்னம்மா, ஒரு கதை முடிந்ததும் திரும்பவும் புறப்படுகிறேன் என்கிறாயே என்றார் ராமானுஜர். மேலும் அந்த சுட்டி பெண், கர்மத்தால் பெற்றேனோ தனகரை போலே என்றாள். இது என்னம்மா, இன்னொரு கதையா? சரி, அந்த கதையை சொல் கேட்போம் என்றார் ராமானுஜர். அந்த கதையை ராமானுஜருடன் சேர்ந்து நாளை நாமும் கேட்போமா? திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் தொடரும். அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.